அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஒரு ஊழியர் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறும் விதிகள் என்னென்ன, அதாவது ஓய்வு பெறும் வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த 11 வகைகளுக்கும் என்னென்ன விளக்கம் இருக்கு எல்லாமே இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் அதாவது சிசிஎஸ் விதிகளால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசு ஊழியர் பொதுவாக பின்வரும் சூழ்நிலைகளை ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுவார்கள். அதாவது முழுமையான பணிக்காலம் முடிந்த பிறகு ஓய்வு பெறுதல், 30 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை முடித்த பிறகு அல்லது 20 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை முடித்த பிறகு தன்னார்வ ஓய்வு பெறுதல். அடுத்ததாக குழு ஏ மற்றும் பி ஊழியர்கள் 50 வயது அல்லது குழு சி ஊழியர்கள் 55 வயதை அடைந்த பிறகு தன்னார்வ ஓய்வு பெறுதல். அடுத்ததா அரசு ஊழியர்கள் வகித்த பதவியை ரத்து செய்ததன் விளைவாக டிஓபிடியின் உபரி பிரிவுக்கு மாற்றப்பட்ட பிறகு தன்னார்வ ஓய்வு பெறுதல். செயல்திறன் அடிப்படையில் சிசிஎஸ் அதாவது ஓய்வூதியம் விதிகளில் விதி 48 கீழ் 50 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை முடித்த பிறகு குழு ஏ மற்றும் பி விஷயத்துல 55 ஆண்டுகள், அதாவது குழு சி விஷயத்துல FR 56J கீழ் முன்கூட்டியே ஓய்வு பெறுதல். விளம்பரத்தின் பேரில் ஒரு பொதுத்துறை அல்லது தன்னாட்சி அமைப்புகளில் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ஒரு அரசு துறையை பொதுத்துறை அல்லது தன்னாட்சி அமைப்பாக மாற்றும் பொழுது திறந்த தொகுதி உள்வாங்கலின் ஒரு பகுதியாக தேர்ந்தெடுக்கப்படும் போது. அடுத்ததாக பணியாளரை நிரந்தரமான சேவைக்கு இயலாததாக்கும் எந்த ஒரு உடல் அல்லது மனநல குறைபாட்டின் காரணமாகவும் ஓய்வு பெற தேர்வு செய்யும் போது ஒரு அரசு ஊழியர் 10 வருட தகுதி வாய்ந்த சேவையை முடிப்பதற்கு முன்பே ஓய்வு பெற்றாலும் இந்த ஓய்வூதியம் அனுமதிக்கப்படும். ஒரு அரசு ஊழியர் தனது நிரந்தர பதவியை ரத்து செய்வதன் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டால். அடுத்ததா ஏதாவது துறை ரீதியாக நடவடிக்கைகளுக்கு பிறகு கட்டாய ஓய்வு அல்லது நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்படும் பொழுது இந்த ஓய்வூதியம் கிடைக்கும். அடுத்ததாக துறை அதாவது நீதித்துறை நடவடிக்கைகளில் நீதித்துறையோட நடவடிக்கையின் பிரகாரம் பணி நீக்கம் அல்லது வேலையிலிருந்து அகற்றப்படும் பொழுது ஒரு அரசு ஊழியர் ஓய்வூதியத்திற்கான தனது உரிமையை இழக்கிறார். இருப்பினும் சிறப்பு பரிசீலனைக்கு தகுதியான வழக்குகளில் தகுதி வாய்ந்த அதிகாரி கருணை உதவித்தொகையை அனுமதிக்கலாம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இந்த பல்வேறு விதமான இந்த வழிகளின் உள்ள ஓய்வூதியம் பெற முடியும், ஓய்வும் பெற முடியும். ஸோ தன்னார்வமாக ஓய்வு பெறுபவர்கள் எந்தெந்த டைப்ல இருக்கிறாங்க, ஸோ அவர்களுக்கு எந்தெந்த விதத்துல ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.